ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி தக்காளி வடாம். தக்காளி போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட்டும் சரி கலரும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 1 கப்பு ஜவ்வரிசியை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இல்லை ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சா கூட போதும். அதில் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரமாக வச்சுட்டு 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்பில் தான் நான் ஜவ்வரிசி எடுத்தேன். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. தக்காளி அந்த கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி வடை ரொம்ப ஈஸி. எதுவும் புளிய வேண்டாம், ஒரு பக்குவம் எதுவுமே வேண்டாம். ஈஸியாக போட்டுடலாம். நம்ம பிகினர்ஸ்குள்ளே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த வத்தலெல்லாம். ஸோ 4 கப்பு தண்ணி ஊற்றக்கப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த ஊற வச்சுக்க ஜவ்வரிசியே போட்டுருங்க. கைவிடாமல் கிண்டணும், அடி பிடிச்சிரும். ஸோ அது கொதிச்சுக்க நேரத்துலேயே ஒரு 5 நல்லா பழுத்த தக்காளியை 5 தக்காளியை மிக்சியில் போட்டுக்கலாம். வேறு எதுவும் இல்லை, சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லாவே வெந்துடும். பிகாஸ் நைட்டே ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கு எப்படின்னா மேலே அந்த ஜவ்வரிசியெலாம் மிதக்கும். அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வெந்துருச்சுன்னு. இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கணும். அப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி விழுதையும் இதில் கலந்துக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாப்பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு கிளாஸியாக ஒரு லுக்கு வருது பாருங்கள். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், வாங்க மாடிக்கு போகலாம். பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாக நான் சொல்லியிருக்கேன். ஜவ்வரிசிக்கு அவ்வளோ கணக்கெலாம் தேவையில்லை. இந்த தண்ணியெல்லாம் ஒரு கப்புக்கு 5 கப்பு கணக்கு வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இதாகிடுச்சுன்னா நார்மல் வாட்டரை விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக போட வரணும். ஸோ ஒரு 3 நாள் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா எதுவுமே உடையாது, நல்லாவே இருக்கும். தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா பின்னாடி அந்த இதில் தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டிங்கன்னா அது கூட வேண்டாம், அதுவாக காஞ்சதுக்கப்புறம் வந்துடும். பட் பிளாஸ்டிக் கவர் நான் மோஸ்ட்லி போட மாட்டேன். வேஸ்டியில் இல்லைம்மா காட்டன் துணியில் தான் போடுவேன். வாங்க பொரித்து காட்டுறேன். எவ்வளோ நல்லா பெருசாக பொரியுது பாருங்கள். பார்க்குறதுக்கும் கலர் நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், தக்காளி வடாம் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு 3 நாள் கூட வேண்டாம், 2 நாள்லேயே நல்லா காஞ்சிரும். இங்கே பாருங்கள், 2வதும் போட்டு காட்டுறேன் எவ்வளோ பெருசாக நல்லா புரிஞ்சிருக்குன்னு. மொறு மொறுன்னு டேஸ்ட்டான தக்காளி ஜவ்வரிசி வடாம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.